புதுச்சேரி சிவ அம்மையார் அறக்கட்டளை சிவ தொண்டர் பேரவையும் இணைந்து நடத்தும் அம்மையப்பர் ஐம்பெரும் விழா 2026 வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் அமைந்துள்ள சின்ன திரு கைலாயத்தில் நடைபெற்றது. இந்தியா உலகத்திற்கு வழிகாட்டவும், உலகில் சைவம் தழைத்தோங்கவும், உலக அமைதி வேண்டியும், மக்கள் நலம் வேண்டியும் நடைபெறும் அம்மையப்பர் ஐம்பெரும் விழாவில் அம்மையப்பர் விருது விழாவில் கலந்து கொண்டு சிவப்பணி செம்மல் விருது பெற வந்தவர்கள் நமது நாட்டின் பாரம்பரியத்தில் ஈர்க்கப்பட்டு திருக்கடையூரில் மாலை மாற்றிக்கொண்டு புதுச்சேரி சின்ன கைலையில் வேள்வி செய்து மாண்புறு மணவிழா நடத்தி கொண்டனர். பீமாரத சாந்தி விழா, அதாவது கடந்த 70 ஆண்டுகளில் உடல் வலிமையினால் பல்வேறு இன்னல்களையும் இடர்களையும் சந்தித்து சாதனைகளையும் நற்செயல்களையும் செய்தவர்கள் 69 வயதை கடந்து வரும் பொழுது சற்று உடல் தளர்ந்தாலும் மனம் தளராது வாழ்க்கையில் மேலும் நற்செயல்களை செய்து சாதிக்கும் பொருட்டு பீமரத சாந்தி முகூர்த்தம் செய்து மீண்டும் வாழ்க்கைக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் வேண்டி செய்யும் யாகமே மாண்புறு மணவிழா. மன வலிமையோடும் உடல் வலிமை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இறைவனுடைய திருவருளை பெறும் அருமையான மாண்புறு மணவிழாவை நடத்த திரு கைலாயமே சிறந்த இடம் என தீர்மானித்து திரு சிவஞானியாரின் தலைமையில் விழா நடைபெற்றது. மணமக்கள் வேள்வியில் கலந்து கொண்டு மாலை மாற்றிக்கொண்டு மணமகனின் கரங்களால் திருமதி பங்கஜமலர் அவர்களுக்கு மங்கள நான் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கம் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கூறுகையில், உலகில் ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கு சிறந்ததாக விளங்கும். ஆனால் அனைத்து உலகங்களுக்கும் தலைமையாகிய கைலாயத்தில் எல்லா காரணங்களுக்காகவும் வழிபாடு செய்யலாம். அதை போலவே இந்த சின்ன திருக்கைலாயத்தில் குழந்தை பிறந்தது முதல் பிறந்த நாள் விழா, பூப்புனித விழா, காது குத்துதல் விழா, திருமண விழா, வளைகாப்பு விழா, 60 நிறைவு பெருவிழா, 70 வயது மாண்புறு மணவிழா, 80 வயது 1000 மதி அருவிழா எனவும் 30ஆம் நாள் ஆன்மா திருவடி பேரு விழா, நினைவு நாள் விழா, பரிகார வேள்வி விழா என அனைத்து வாழ்வியல் அருளியல் வழிபாடு செய்வதற்கு உகந்த இடம் திருக்கைலாயமாகும் என்று கூறினார். போற்றுவாம் நமச்சிவாய மண்ணின் நல்ல வண்ண வாழவைகள் நல்ல கதிக்காது மோர் குருவிலை கண்ணின் நல்லதும் கழமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட இயக்கமும் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து டெங்கு விழிப்புணர்வு பேரணி பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கப்பட்டது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட இயக்கமும் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து டெங்கு விழிப்புணர்வு பேரணியை பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கியது. இந்த நிகழ்வில் பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமையில் பேரணி கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகித்தார். ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் மூத்த கணக்கு பதவியியல் விரிவுரையாளர் தனுஷ் மற்றும் உடற்பயிற்சி விரிவுரையாளர் முரளிதரன் திட்டத்தின் நோக்கு உரை வழங்கினர். பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ஆனந்தவேலு வாழ்த்துரை வழங்கினார். சுகாதாரத்துறை ஆய்வாளர் ஸ்ரீதரன் மாணவர்களுக்கு டெங்கு நோய் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சுகாதார உதவி ஆய்வாளர் புகழேந்தி, சுதர்சனம் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் நவநீத கிருஷ்ணன், அகில் ஆகியோர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கி மாணவர்களுக்கு டெங்கு அறிகுறிகள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமாக எடுத்துக் கூறினர். இந்த நிகழ்வினை நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் கணித விரிவுரையாளர் அகிலா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இறுதியில் பள்ளி தமிழ் பட்டதாரி ஆசிரியை ராஜலட்சுமி நன்றி உரை வழங்கினார். இந்த பேரணியை வரலாறு விரிவுரையாளர் ஆசிரியை கலைமகள் பாண்டியன், தமிழ் விரிவுரையாளர் ஆசிரியை ஜெயலட்சுமி, பொருளாதார விரிவுரையாளர் ஆசிரியை யோகேஸ்வரி, வேதியியல் விரிவுரையாளர் ரேவதி, இயற்பியல் விரிவுரையாளர் ஆசிரியர் ஆனந்தவேலு, தாவர விரிவுரையாளர் காஞ்சனா, விலங்கியல் விரிவுரையாளர் ஜெஸ்மின், கணித பட்டதாரி ஆசிரியை சுதா, ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் சாந்தி, சமூகவியல் பட்டதாரி ஆசிரியை சுதா, கணினி ஆசிரியர் தங்கவேலு, உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா,
ICT ஆசிரியை மீனாட்சி, தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தி சென்றனர். புதுச்சேரியின் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் அவர்கள் ஏம்பலம் தொகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு சர்க்கரை மற்றும் காலண்டர் வழங்கினார். புதுச்சேரியின் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் ஏம்பலம் தொகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு சர்க்கரை காலண்டர் வழங்கி வருகிறார். கரிக்கலாம்பாக்கம் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வீடு வீடாக சென்று சர்க்கரை காலண்டர் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஏம்பலம், செம்பியபாளையம், கம்பளிக்காரன் குப்பம், நத்தமேடு, புதுக்குப்பம், சடக்குளம், கோர்க்காடு, அரங்கனூர், சேலியமேடு, குடியிருப்பு பாளையம், பின்னாச்சிக்குப்பம், ஆதிங்கப்பட்டு, சாக்காசிமேடு, பிள்ளையார்குப்பம், கந்தன்பேட், வள்ளுவர்மேடு, நரம்பை, பனித்திட்டு, ஈச்சங்காடு, பம்பாப்பேட், ஆலடிமேடு, கிருமாம்பாக்கம், இந்திராநகர் உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி சர்க்கரை மற்றும் காலண்டர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் மாநில தொகுதி நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள், இளைஞர், மகிழா காங்கிரஸ் மாநில தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாகூர் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை சேலிமேட்டில் சுங்கச்சாவடி திறப்பு. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் சேலியமேட்டில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் இன்று முதல் கட்டணம் வசூல் இயங்கி வருகிறது. விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 6431 கோடி ரூபாய் செலவில் 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்கும் பணி 5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த 4 வழிச்சாலை விழுப்புரம் ஜானகிபுரத்தில் தொடங்கி புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 134 கிராமங்கள் வழியாக செல்கிறது. இந்த சாலையை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த சாலையில் விழுப்புரம், கெங்கராம்பாளையத்திலும், கடலூர் மாவட்டம் கொத்தட்டை மற்றும் நாகப்பட்டினத்தில் ஒரு இடத்திலும் சுங்கச்சாவடிகள் அமைத்து கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில எல்லைக்குட்பட்ட சேலியமேடு சந்திப்பில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடியில் கடந்த 24ஆம் தேதி முதல் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக நல அமைப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனிடையே கடந்த 24ஆம் தேதி திறப்பு விழா வசூல் தள்ளி வைக்கப்பட்டு 7ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூல் செய்யப்படும் என்று மீண்டும் அறிவிப்பு வெளியானது. அதன்படி சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இதனை தேசிய நெடுஞ்சாலை துறையின் திட்ட இயக்குனர் சிவசங்கரன் திறந்து வைத்தார். சுங்கச்சாவடி வழியாக சென்ற அனைத்து வாகனங்களிடமும் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் பலத்த காவல் பாதுகாப்புடன் திறப்பு விழா செய்யப்பட்டது.
அதுக்கு அடுத்த லைன்லேயே இருக்கும் சார். நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு அடுத்த லைன்லேயே இருக்கும். பைபாஸ் இருக்குது. எடுத்து காட்டுங்கன்றேன். நீங்கள் காசை வாரி போட்டின்னு போயிடணும். 23 கிலோமீட்டர் சுங்கச்சாவடி தான் சார் சொல்கிறேன் சார். தம்பி உலகம் உள்ள வரையிலும் இது போல பிரச்சனைகள் இருக்கு. அதை எதிர்த்து ஆகணும். நாங்களும் தொடர்றோம். கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் இனியன் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே இருசக்கர வாகனத்தின் பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஷபிக், லாஸ்பேட்டை அர்ஷாத், விஜயராஜ் என்பதும், இதில் ஷபிக் மீது ஏற்கனவே வழிப்பறி வழக்கு இருப்பதும், அவர் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்று வந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 650 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 12,300 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றினர். Ayo balik Malaysia ya Allah. புதுச்சேரி அரசு பள்ளி அருகே மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட தீரன் சத்தியமூர்த்தி அரசு பள்ளி அருகே 2 வாலிபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக முதலியார்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முதலியார்பேட்டை வாரியர் நகரை சேர்ந்த 35 வயதான ஜான் பீட்டர் மற்றும் மணவெளி பகுதியை சேர்ந்த 25 வயதான லோகேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும், அதன்படி கஞ்சா விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வது, அங்கு உயர் ரக மது வகைகளை அருந்துவது, ஆடம்பர உடைகள் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 110 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மின்சார பேருந்து ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுவை அரசு ஒப்பந்த அடிப்படையில் மின் பேருந்து சேவையை இயக்கி வருகிறது. இங்கு பணியாற்ற ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் ஒப்பந்த நிறுவனத்தினர் தேர்வு செய்துள்ளனர். இவர்களுக்கு பணியாணை இதுவரை வழங்கவில்லை. காப்பீடு உட்பட எந்த பணி பாதுகாப்பும் இல்லை என புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள மின்சார பேருந்து பணிமனைக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அப்போது அதிகாரிகள் ஒப்பந்த நிறுவனத்தையும் அரசையும் தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். பச்சை பசங்க எல்லாம் வந்து எல்லாம் வேலை கட்சா போகணும் வந்து கெஞ்சினாக்கா நீங்கள் வந்து நீ வா அப்படி போ ராஜ்யம் பண்ணிக்கிறீங்க. கொத்தடிமை ஆந்திராவில் கொட்டடிமை எங்கள் ஆள்லாம் இட்டு போய் சுடுவானுல்ல காட்டில் விட்டு எந்த கட்டை வெட்டினான்னு சொல்லிட்டு செம்மாரம் கட்டணும் யாரு வெட்டி கொடுக்கணும் போய் சுட்டு சாவடிக்கிறீங்க எங்கள் ஊருக்காரங்களா. அங்கே ஆனாக்கா என்ன செய்றீங்க, அங்கே ஓனராக இருக்கிறவன கைது பண்ணி அவன் மேலே தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்க. மனிதர்களுக்கே பாடம் சொல்லும் நாய். புதுச்சேரி கடற்கரையில் நெகிழ வைத்த மனிதநேய காட்சி வைரல். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி இறந்து கிடந்த ஆமையை காக்கை கூட்டங்கள் கொத்தி தின்னாமல் பாதுகாக்கும் விதமாக ஒரு நாய் மனித நேயத்துடன் நடந்து கொண்டது அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. இறந்த ஆமையின் அருகே கூடியிருந்த காக்கைகளை விரட்டிய அந்த நாய் அதன் மீது மண்ணை போட்டு மூட முயன்ற காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
மனிதர்களுக்கே இல்லாத கருணையை ஒரு நாள் வெளிப்படுத்திய இந்த நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் பாராட்டையும் உருக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றவரின் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை திபாசாம்பேட் சாலையில் அசோக் என்பவர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். மருத்துவமனை வாயில் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சில நிமிடங்களில் தீ முழுமையாக பற்றி இருசக்கர வாகனம் எரிந்தது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை முதலமைச்சர் குட்டிசவர் ஆக்கிவிட்டார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் சார்பில் மாநில மாநாடு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் தேசிய செயலாளர் ஜிதேந்திர பேக்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் தொகுதியில் உள்ள மேல் ஜாதி மக்களுக்கு வங்கியில் வேலையும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தூய்மை பணியாளர் மற்றும் பியூன் வேலை வழங்குவார் என்றும், கடந்த காலங்களில் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருக்கும் போது அதிக அளவில் நிதியை கொடுத்து புதுச்சேரியில் வளர்ச்சியை கொண்டு வந்ததாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டார் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எளிமையானவர் என கூறிக்கொள்ளும் ரங்கசாமி விலை உயர்ந்த காரில் செல்வதாகவும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஐடி நிறுவனம் கொண்டுவர முயற்சி செய்த போது கிரண் பேடியுடன் கூட்டு செய்து அதனை தடுத்து நிறுத்தியவர்தான் முதலமைச்சர் ரங்கசாமி என்றும், புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றும், மேலும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்தால் மட்டுமே புதுச்சேரிக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தெரிவித்தார். மரியாதைக்குரிய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நவீன் அவர்களே, திவ்யா அவர்களே, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களே, திரு ரல்வான் அவர்களே, திரு சிவசண்முகம் அவர்களே, திரு சரவணன் அவர்களே, திரு வீரம் ராஜேந்திரன் அவர்களே, சிவா அவர்களே, ரவி அவர்களே, செல்வநாதன் அவர்களே, பாபு அவர்களே, விஜயகுமாரி அவர்களே, சாந்தி அவர்களே, ராணி அவர்களே, பிரபுதாஸ் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, சீதாராமன் அவர்களே, புகழேந்தி அவர்களே, வேல்முருகன் அவர்கள், நிஷா அவர்களே மற்றும் பொறுப்பாளர்களே, நண்பர்களே, இங்க வந்திருக்கின்ற நகர் பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அளித்த வாக்குறுதிகளான பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், சாலை மேம்பாட்டு வசதிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள், தொடர் மின்வெட்டு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் கடந்த 4.5 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவு செய்துள்ளார். இதனால் பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக மகாவீர் நகர் பகுதிக்குட்பட்ட 1வது, 2வது, 5வது மெயின் ரோட் மற்றும் 4வது குறுக்கு தெரு பகுதிகளில் புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனின் பரிந்துரையின் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சி மூலம் 29,65,000 ரூபாய் செலவில் பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஓகே.
ஓகே ஓகே அவரு தான் அவரை எடு. புதுச்சேரியில் பொது மக்களை துன்புறுத்தும் வகையில் அராஜகத்தில் பாஜகவினர் கொண்டாட்டம் என்ற பெயரில் பாஜகவினர் போக்குவரத்து நிறைந்த சாலையில் வெடித்த பட்டாசுகள் அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் மீது தெரித்து விழுந்ததால் வாகன ஓட்டிகளுக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் பாஜகவினரை பொதுமக்கள் கடுமையாக வசைபாடினர். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்கிற GR சுவாமிநாதனின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜகவினர் தீர்ப்பை வரவேற்று ராஜா திரையரங்கம் சந்திப்பில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் போக்குவரத்து அதிகமுள்ள புதுச்சேரியின் முக்கிய சந்திப்பான அண்ணா சாலையில் மாலை நேரத்தில் பாஜகவினர் ஒன்று கூடியதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பாஜகவினர் அராஜகமான முறையில் சாலையின் நடுவே வெடித்த பட்டாசுகள் அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகளின் மீது தெரித்து விழுந்து காயம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் பாஜகவினரை கடுமையாக சாடினர். மேலும் குழந்தைகளுடன் வந்தவர்கள் பாஜகவினரின் இந்த அராஜக செயலை கடுமையாக எச்சரித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வெடி வைக்க சொல்ல குத்தம் உங்களுக்கு. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் சங்கடகரா சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, இளநீர், பழச்சாறு, அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா 150 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை மூகாம்பிகை நகரில் சொந்த செலவில் சாலை அமைத்துக் கொடுத்த காங்கிரஸ் பிரமுகர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை மூகாம்பிகை நகர் பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் சாலை அமைக்க கோரி அரசிடமும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடமும் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து தனது சொந்த செலவில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் என்பவர் மறுநாளே அப்பகுதியில் தற்காலிகமாக சாலை அமைத்து கொடுத்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி முதல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான பாடல் மற்றும் போஸ்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் தலைமை உத்தரவிட்டால் அமைச்சர் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் என்னை போல்தான் முன்னாள் முதல்வரும் செயல்படுவார் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வரும் தேர்தலில் கட்சி தலைமை போட்டியிட சொன்னால் போட்டியிடுவேன் என்றார். கட்சி தலைமை முடிவுக்கு 100% கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார். 50% இளைஞர்களுக்கும் 50% அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்பு இம்முறை தரப்படும் என்றார். போலி மருந்து வழக்கில் 26 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அதில் 24 பேராக மாற்றியுள்ளனர். சிபிஐயிடம் கோப்பு ஒப்படைக்கும் முன்பாக 2 பெயரை எடுத்துவிட்டனர். அவர்கள் பெயரை விரைவில் தெரிவிப்பேன். முதல்வர், பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் நேரடி தொடர்பு உள்ளது. தேர்தலில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் போனியாகாது என்பதால் சிபிஐ மூடி மறைக்க பார்ப்பதால் உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் நடத்த கோருகிறோம். போலி மருந்து விஷயத்தில் முதல்வர் இதுவரை வாயை திறக்கவில்லை. ஆட்சியில் உள்ளோர் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதால் பூதாகரமாக இருப்பதால் தேர்தலையொட்டி மூடி மறைக்க பார்க்கிறார்கள். எனக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருப்பதாக கூறும் நமச்சிவாயம் அதை ஆங்கிலத்தில் அவர் எழுதிவிட்டால் நான் அரசியலை விட்டு போய்விடுகிறேன். அவர் ஒரு கோமாளி என்றார். அதன் பிறகு நடைபயண கையேடு, நடைபயண பாடல், கார்ட்டூனில் புதுவை தாத்தா, QR கோட் ஆகியவை வெளியிட்டனர். அப்போது பாடல் வெளியிட்ட போது கையை உயர்த்தி வைப் செய்தது கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது.
இந்திரா நகர் தொகுதியில் சமூக ஆர்வலர் முருகன் பிறந்தநாளை ஒட்டி 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திரா நகர் தொகுதியில் சமூக சேவகர் முருகன் பிறந்தநாளையொட்டி ராம் திருமண நிலையத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அவரது ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆதரவாளர்கள் மத்தியில் பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் பல கட்சி தலைவர்கள், ஆதரவாளர்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அனைவருக்கும் சமபந்தி விருந்தும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகனின் ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.